ஒரு கப் அரிசி இருந்தால் போதும் பஞ்சு பஞ்சுன்னு ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய இந்த கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். குறிப்பாக குழந்தைகளுக்கு கேக்னால் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த ரெசிபி சாப்பிட்றதுக்கு கேக் மாதிரியே இருக்கும். ஆனால் செய்கிற நமக்கோ பெருசாக வேலையே இருக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு ஏவிடி கிச்சன். இந்த ரெசிபிக்காக ஒரு கப் அளவு ரேஷன் பச்சரிசியை 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போது மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே 1/4 கப் அளவு வடித்த சாதத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக 2-3 ஏலக்காய் உள்ளே சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம ஏலக்காய் சேர்த்துருக்கோம், அதனால் சக்கை இருக்கும். இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி இன்னொரு பாத்திரத்துக்கு மாவை மாற்றிக்கலாம். மாவு ஒரு ஓரம் இருக்கட்டும். இந்த ரெசிபிக்காக அரிசி அளந்த அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு வெல்லம் கரையிற அளவுக்கு கொதிக்க விடுங்க. போதும். பாகுபதம் பார்க்க தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி மாவு கூட சேர்த்துக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் திக்காகவும் இருக்கக்கூடாது. தண்ணி அதிகமாக இருந்தால் ரெசிபி ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பவுடர் சால்ட், கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சோடா கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு அப்பம் நல்லா உப்பலாக வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே பொடியாக அரிஞ்ச தேங்காய் 1/2 கப் அளவு சேர்த்து மொறுன்னு வறுபடணும். அந்த அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட பொதுவாக வெங்காயம் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் தான் வெங்காயம் ஆகாதே, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஆசச் ரெசிபி வேணும் அப்படின்னா 1/2 கப் அளவு வெங்காயமும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காய் ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இது கூட 5-6 முந்திரி பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி நல்லா வாசனையாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். எள் ஓரளவுக்கு வெடிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காயோடைய வாசனை நல்லா வரும். இந்த ஸ்டேஜில் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு கரைச்சி வச்ச மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி தேங்காயை மேலோட்டமாக சென்டர் போர்ஷன் கொண்டு வந்துடுங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் அப்படியே வேக விடணும். குக்கருடைய மூடியில் ரப்பர் போட்டுக்கோங்க, பட் விசில் போட தேவையில்லை. 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளேயே லோ ஃப்ளேமில் அப்பம் ரெடி ஆயிரும். உங்களுக்கு ஒருவேளை அடிப்பிடிக்குன்னு பயமாக இருந்தால் பிரியாணி தம் போடுற மாதிரியே தோசைக்கலுக்கு மேலே குக்கரை வச்சு 20 நிமிஷம் பேக் பண்ண விடுங்க. அவ்வளோதான். கிட்டத்தட்ட 15லேருந்து 20 நிமிஷத்துலேயே அப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி ஸ்டிக் வச்சு பிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து கிடச்சிருக்கு. லைட்டாக ஓட்டினாலுமே திரண்டு வருது இல்லையா மாவு, ஸோ மாவு நல்லா வெந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே 5 நிமிஷம் விட்டுறணும். அழகாக ஓரங்கள் எல்லாமே பாத்திரத்தை விட்டு மூவ் ஆகி வரும். இப்போ இதை நம்ம டீமோல்டு பண்ணலாம். நான் யூஸ் பண்ண வெல்லம் நல்ல கலரான வெல்லம், அதனால் எனக்கு அப்பமும் கலர்ஃபுல்லாக கிடச்சிருக்கு. பஞ்சு பஞ்சுன்னு கேக் மாதிரியே கலத்தப்பம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.